ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். அதுக்கு வந்து 10th சாப்டரில் சிக்ஸ்த் லெசன் பார்க்க போகிறோம். அதை வந்து எக்ஸாம்பிள் 6.14 ப்ரூவ் தட் sin a by secant a plus tan a equal to 1 plus -1 plus cos a by cosecant a plus cot a minus 1 இதுக்கு இந்த ஃபார்முலா இதுக்கு ஈக்குவலாக 1 மதிப்பிடணும். நம்ம ப்ரூவ் பண்ணதை இப்போ லெஃப்ட் பக்கம் எடுத்துக்கலாம். LHS equal to sin a by secant a plus tan a minus 1 plus cos a cosecant a plus cot a minus 1. ஓகேவா? இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணணும்னா sin a by secant a நம்ம என்ன எழுதலாம்? 1 by cos a ன்னு எழுதலாமா? அப்போ 1 by cos a ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. tan a வேணும்னு எழுதலாம். sin a by cos a ன்னு எழுதலாமா? minus 1 plus cos a by cosecant a 1 by sin a ன்னு எழுதலாமா? ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ப்ளஸ் cot a cos a by sin a எழுதலாமா? minus 1. நெக்ஸ்ட் வந்து ரெண்டையும் குறுக்கு பண்ணிக்கலாம். அப்போது sin a இதையும் பண்ணுறோம், இதையும் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது ப்ராக்கெட் 1 by sin a plus cos a by sin a minus 1. அடுத்து cos a bracket 1 by cos a plus sin a cos a minus 1. ஓகேவா? இது நான் எக்ஸ்ட்ரா ப்ராக்கெட் போட தெரியாம இந்த ப்ராக்கெட் வந்து ப்ளஸ் பண்ணும். நான் மாட்டேன். ஓகேவா? சாரி. அப்போது அது கீழே இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. 1 by cos a plus sin a by cos a minus 1 into 1 by sin a plus cos a by sin a minus 1. நெக்ஸ்ட் வந்து sin a இருக்குது பார்த்தீங்களா? அதை உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா sin a into 1 by sin a வரும். plus sin a into sin a into cos a by sin a வரும். அடுத்து இந்த -1 இருக்கிற இடத்துல sin a அப்படியே வந்துடும். ஓகேவா? அடுத்து ப்ளஸ் cos a அதே மாதிரி இருக்குங்க. cos a into 1 by cos a ப்ளஸ் அதே மாதிரி cos a into sin a cos a அதே மாதிரி மைனஸ் cos a இங்கே வரும். ஒன்று பக்கத்தில் பை நெக்ஸ்ட் வந்து இந்த பை போட்டதுக்கப்புறம் இங்கே 1 + 1 by cos a plus sin a by cos a இருக்குதா? இது வந்து அப்படியே பெருக்கலாம். அப்படின்னா 1 plus sin a by cos a. ஏன் இதனால் இப்படி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிரிக்கலன்னா ப்ளஸ் இருக்கும்போதும் கீழே வந்து ஒரே cos a தானே இருக்குது.
அதனால் நீங்கள் அப்படியே போடலாம். சப்போஸ் இங்கே சைன் ஏ இங்கே காஸ் ஏன்னு இருந்தால் தான் அப்படி நம்ம மல்டிபிள் பண்ண முடியாது. -1 bracket 1 + cos A, இங்கேயும் கீழே பாருங்கள் 2 சைன் தான் இருக்குது, அதனால் நம்ம அப்படியே இன்ட்டு பண்ணிக்கலாம். அப்போ sin A -1. அடுத்து இங்கே மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து கேன்சல் பண்ணலாம். sin A இங்கே sin Aன்னு வந்துடும். cos A இங்கே cos A அடுத்து ஈக்குவல் டு மீதி என்ன நடக்குது, 1 + cos A. கவனமாக போடணும், எனக்கு கொஞ்சம் பெரிய சம்மு, கொஞ்சம் கிரிட்டிக்கலான இதெல்லாம் இருக்கும். கரெக்டாக கவனமாக போட்டால் தான் உங்களுக்கு சம் வரும். ஏதோ மைனஸோ ப்ளஸோ நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சம்மே குழப்பி விட்டுரும். sin A +1 plus sin A minus cos A by அடுத்து வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, cos A வந்து இந்த குறுக்கு பொருட்கள் பண்ணலாம். குறுக்கு பொருட்கள் பண்ணுறதா என்ன ஆகுனா, இந்த cos A மேலே வந்துடும். மேலே வந்துச்சுன்னா 1 + sin A minus cos A by cos Aன்னு அப்படியே வரும். என்ன வரும்னா 1 + sin A minus cos A by cos A. அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறது வரும். ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 1 + cos A minus sin A by sin A. ஓகேவா? ஈக்குவல் டு இங்கே எதை கேன்சல் பண்ண முடியுமா? பாருங்கள், இது கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ப்ளஸ் cos A மைனஸ் cos A கேன்சல் பண்ணலாம். இப்போ 1 + 1 2 தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த cos A sin A இருக்குது பார்த்தீங்களா, வகுத்துனான்னு இருக்குது. இப்படி மேலே கொண்டு போனோம்னா இங்கே cos A sin A வந்துடும். ஓகேவா? sin A இங்கே வந்து 1 + sin A minus cos A 1 + cos A minus sin A. ஓகேவா? ஈக்குவல் டு இது என்ன மெத்தடில் இருக்குது. அடுத்து வந்து 2 cos A sin A by 1 + sin A minus cos A வந்து இங்கே இருக்கிற மாதிரி இதை கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மைனஸை வெளியே எடுத்துக்கோங்க. ஒரு மைனஸ் வெளியே எடுத்திங்கன்னா என்ன ஆகுனா, இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இங்கே இருக்கிற மாதிரியே இங்கேயும் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, 1 மைனஸ் வெளியே எடுத்துக்கோங்க. மைனஸ் வெளியே எடுத்திங்கன்னா என்ன ஆகும், இங்கே காசு வந்து ப்ளஸில் இருக்குது, அப்போ அது மைனஸ் ஆகும். மைனஸ் வந்து மைனஸ் சைன் ஏ வந்து ப்ளஸ் சைன் ஏ ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சைன் ஏ போட்டுக்கோங்க ப்ளஸில் இருக்கனால. அடுத்து மைனஸ் காஸ் ஏன்னு போட்டுக்கோங்களா. இப்போ ஒரே மாதிரி இருக்குதா, சேம் டிட்டோ. இங்கே மட்டும் மைனஸ் வரும். இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கு, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கா. இப்போ 2 காஸ் ஏ சைன் ஏ by 1 square minus whole sin A minus cos A whole square இந்த ஃபார்மேட்டில் வந்துருமா. நெக்ஸ்ட் வந்து 2 cos A sin A by நெக்ஸ்ட் வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் சைன் ஏ காசியன் இருக்கு பார்த்தீங்களா. இது இப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இப்போ வந்து இங்கே a + b a - bங்கிற இதை போட்டோமா. இப்போ அடுத்து இதில் இன்னொரு ஃபார்மேட் இருக்குது. அது என்னென்னா,
a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குதா? அப்போ என்ன பண்ணோம், நான் ஃபார்முலா உங்களுக்கு பக்கத்தில் எழுதி போடுறேன். a minus b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2abங்கிற ஃபார்மேட் வருமா? அதே மாதிரியே இப்போ இங்கே அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதுனா தான் சம் வரும். இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து சம் வந்துச்சுன்னா ஈஸியாக உங்களால் போட முடியும், டக்குன்னு ஈஸியாக போட முடியும். sin squared a plus cos squared a minus 2 sin a cos a equal to 2 cos a sin a by 1 minus sin squared a plus cos squared a ஃபார்மேட்டில் sin squared a plus cos squared a எழுதிடும் பாருங்க. சப்போஸ் மறந்தால் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் cos squared a ஈக்குவல் டு 1, அப்போது 1. அடுத்து மைனஸ் 2 sin a cos a, ஓகேவா, ஈக்குவல் டு 1 minus 1 இங்கே ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராக்கெட் போட மாட்டேன், சாரி, ப்ராக்கெட் இப்படி வருமா? அப்போது 1 minus 1 மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ள பிறகுனா ப்ளஸ் ஆயிருமா? அப்போது 2 cos a sin a by 1 minus 1, ஏன்னா இது மைனஸ் அப்படியே தான் வரும். 1 மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குதா, அப்போது மைனஸில் அப்படியே தான் வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ மைனஸ் ப்ளஸ் sin a cos a, இப்போது 1 minus 1 0, ஓகேவா. அப்போது 2 cos a sin a by இந்த sin a இருக்கு பார்த்தீங்களா, இது இன்டூவில் தான் இருக்கிறதுனால நம்ம அப்படியே 3 போட்டுக்கலாம். cos a இன்ட்டு sin a, ஓகேவா. இப்போது 2க்கு 2க்கும் கேன்சல் ஆயிரும், காஸ் கேன்சல் ஆயிரும், சைன்ஸுக்கு கேன்சல் ஆயிரும். இப்போ ஈக்குவல் டு 1. அவங்க RHS கேட்ட மாதிரி 1 கொண்டு வந்தாச்சு. அப்போது LHS ஈக்குவல் டு RHS இன்ஸ் ப்ரூவ்டு.